நிகழ்ச்சிக்கு யார் சீஃப் கெஸ்ட் கேட்டீங்கன்னா பாம்பேல இருந்து அமிதாப் பச்சன் வந்திருக்காரு. அமிதாப் பச்சன் என்ன பண்ணிருந்தாரு, அவர் தான் சீஃப் கெஸ்ட் உட்கார்ந்து இருந்தாரு. எங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே தமிழ்ல பேச ஆரம்பிச்சாங்க. அமிதாப் பச்சன் பக்கத்துல கமல் சார் உட்கார்ந்தாரு. அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருந்தாரு. அவருக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க ஹிந்தியில பேசுறதா புரியும். அவர் அப்படியே கேட்டார். கலைஞர் பக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்கார்ந்தாங்க. எல்லா ஃபோன் கிட்ட ஒரு 50,000 பேர் வந்திருக்காங்க. ஆனா இவர் அந்த அளவுக்கு அதை ரசிக்கல அந்த நிகழ்ச்சியை. அப்படியே இருக்கும்போது என்ன ஆச்சு தெரிஞ்சு திடீர்னு அந்த 50,000 பேர் நடுவுல 5வது ரோல நானு கார்த்திக்கு உட்கார்ந்தோம். டக்குன்னு திடீர்னு ராமன் சார் உள்ள சின்ன மேடைக்கு நீங்க வரணும். எதுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க. என்னன்னா இந்த அமிதாப் சரியா ரசிக்க மாட்டேங்க சார். ஏதாவது தெரியுது, ஏவி ஸ்கிரீன்ல பார்த்தாவே தெரியுது. ஆனா ஏதாவது ஒரு சின்ன காமெடியாவது ஏதாவது பண்ணணும். நான் ஜெனரலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எல்லாம் இந்த ஹிந்தி உருதுல பேச அவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் அப்பப்போ ஏதாவது ஜோக் போது ஒரு வாட்டி இந்த போன் ஆக்டரோட பத்தி நான் ஜோக் அடிச்சுட்டு பயங்கரமா சிரிச்சேன். சரி, ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த நேரத்துல இந்த மேட்டரை தட்டிடுவோம் சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறினேன். அமிதாப் உட்கார்ந்து இருந்தாரு. கலைஞர் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர். அந்த 50,000 பேருக்கு முன்னாடி அந்த ஹிந்தியில நான் தப்பா பேசின ஹிந்தி தான். அந்த இந்திய அமிதாப் பச்சன் ரசிச்சாரு பாருங்க. ரசிச்சு அந்த நிகழ்ச்சி முடிச்சு போகும்போது ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. சின்ன ஜெயின், நான் தமிழ்நாட்டுக்கு அது சென்னைக்கு வந்திருக்கேன். நீங்க ஹிந்தியில பேசுறீங்க, ஆனா நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் பாம்பேக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க ஹிந்தி நடிகர் தமிழ்ல பேச மாட்டாங்க. அதுதான் தமிழ் என்று சொல்றோம். பாராட்டி போனோம். அது மாதிரி அமிதாப் உட்கார்ந்து இருப்பாரு. எதிர்க்க ஒரு கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க. அமிதாப் बच्चन கூப்பிடுவார். आज मेरे सामने बैठे पप्पू वर्मा. पप्पू वर्मा, आप कहां से आ गए? मैं बम्बई से आई है. बम्बई से आप क्या काम? मैं बम्बई से पिट पैकेट मार दूंगा. ये आपका फैमिली बिजनेस है? हाँ, मेरा फैमिली बिजनेस है. मेरा दादाजी मंदिर में चोरी करी, मेरा पिताजी घर में चोरी करी. आज मेरे सामने बेटी कैप्टन फैमिली से पप्पू वर्मा आगेगा. आपका पहला प्रेजेंट कंप्यूटर स्क्रीन में आपकी पिताजी की नाम क्या है? ए गब्बर सिंह, बी बलबीर सिंह, सी रघु सिंह, जी यशवंत सिंह. मेरा पिताजी के नाम. यू वांट यूज द राइट लाइन? 50-50 फोन अ फ्रेंड. जनता के बाद जनता के पास ना को. व्हाट यू गोइंग टू डू? आई डोंट फोन अ फ्रेंड. कौन से बात करना? मम्मी की साथ. मम्मी क्या काम करते? मम्मी काम करते. मम्मी कहां से काम करते? मम्मी बम्बई से रेड लाइट एरिया में टेलीफोन ऑपरेटर है. बहुत अच्छी जगह से आपकी माँ काम करते. जरूर आपकी माँ की पिताजी के नाम मालूम है? ओके, कंप्यूटर जी रेड लाइट एरिया के रेशमा जी की डालो. टिंग टांग टांग टांग. हेलो, मैं रेशमा बात करते. नमस्ते, मैं अमिताभ बच्चन. अमिताभ जी, आप क्या चाहिए? केरला चाहिए, आंध्रा चाहिए, आप तमिलनाडु चाहिए? अरे यार, मैं कौन बने करोड़पति से बात करते. मेरे सामने आपकी मित्र बैठी है सैलजा, जो 25,000 मिलती है, सिर्फ 30 सेकंड है. पप्पू वर्मा. मम्मी मम्मी, क्या बेटा? पिताजी की नाम क्या है मम्मी? क्या ऑप्शन है बेटा? क्या ऑप्शन है? ये गब्बर सिंह, बी बलबीर सिंह, सी रघु सिंह, सी यशवंत सिंह. ये चारों में तेरा पिताजी नहीं है. 30 seconds gone. 30 seconds gone, Mr. Pappu Verma. What are you going to do? I go to suicide, sir. Why? My mother doesn't know my father's name. The whole India is watching the program. It's a great shame for me and also my country. Very good decision. You're a true Indian. Okay, before suicide, please tell me what's the answer. B. Gabbar Singh. Sure? Sure. Confident. Okay, Gabbar ji. B. Gabbar Singh ke laab de is a wrong answer, Pappu Verma. लेकिन राइट आंसर क्या अमिताभ जी? टेस्ट टू बेबी है. இந்த நிகழ்ச்சியை அமிதாப் பச்சன் முன்னாடி நான் பண்ணி அமிதாப் பச்சன் சிரிச்சாரு. கோன் பனையா கரோட்பதி சின்னி ஜெயந்தன் போட்டீங்கன்னா யூடியூப்ல அவர் எப்படி ரசிச்சாருன்னு நீங்க கண்டிப்பா அதை பார்த்து ரசிக்கலாம். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க, மிஸ் பண்ணிக்க. எந்த ஜென்மத்தில் மறுபடியும்